வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல அழகு 4 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம், கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப், அதாவது அன்றாட வாழ்வில் வேதியியல். ஓகேவா? அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம யோசிக்க கூடாது. நம்மளோட டே டு லைஃப்ல நம்ம காலையில எந்திரிக்கிறதுலேருந்து நம்ம எப்படிலாம் நம்மளுடைய அந்த வேதியியல் தன்மைக்கு உண்டானதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தனா இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே நமக்கு ஃபஸ்ட்டு மேபி சில வீட்டில் காஃபி குடிப்பீங்க, பால் குடிப்பீங்க, அப்படிதானே? அதை வந்து பாயில் பண்ணுவாங்க. ம் அப்போ அதுக்கு வெப்பப்படுத்தணும், சும்மா அது பாயில் ஆகாது, அப்படிதானே? ஸோ அப்போ எதனால அது பாயில் ஆகுது, எதனால அது கொதிக்கி, இந்த கொஸ்டின் நீங்க கேட்கணும். என்ன நடக்குது? ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணா ஃபயர் வருது, ஓகே, பட் அதனால அந்த பொருளுக்குள்ள என்னெல்லாம் நடக்க, வெறும் சூடாகுது மட்டும் நம்ம நினைக்க கூடாது. வேற என்னெல்லாம் தன்மைகள் மாறுது, இதை நம்ம யோசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம என்ன, இந்த கொஸ்டின் நீங்க கேட்டுக்கிட்டு அப்புறம் இந்த யூனிட்டுக்குள்ள வரணும். சரியா? அப்புறம் உணவு, அதுக்கும் சமைப்பாங்க. இந்த உணவு எப்படி சமைக்கிறாங்க, அதுவும் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா மைக்ரோ ஓவன் சில பேர் வீட்ல யூஸ் பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு உணவு எப்படி? ஏன்னா வீட்ல ஒரு ட்ரெடிஷனலா என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ஒரு ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சு சோறு பொங்கி தண்ணி ஊத்தி இப்படி பண்ணுவாங்க. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுல எப்படி நடக்கு? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் சோப்பு யூஸ் பண்ணீங்க, குளிக்கும் போது சோப்பு. அவன் சோப்புல கெமிக்கல்ஸ் இருக்கு. அப்போ அது ஒரு, அதுக்கப்புறம் கிளம்பும் போது மேபி பவுடர் யூஸ் பண்ணுவீங்க. வேற ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் மாதிரி யூஸ் பண்ணலாம். பண்ணக்கூடாது தான் சொல்றேன், சில பேர் பண்றாங்கல்ல, அதை வச்சு சொல்றேன். அது யூஸ் பண்ணீங்க. தட் இஸ் ஆல்சோ இன் கெமிஸ்ட்ரி, அப்படிதானே? அதுவும் ஒரு வேதியியல். நம்ம நம்ம சுத்தி பாருங்க. நம்ம சாதாரணமா காலையில ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்குள்ளே இத்தனை கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதை நம்ம இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இது போக நிறைய இருக்கு. நம்ம கேக்கு, பிறநாளுக்கு கேக் வாங்குறோம். அப்புறம் முத நாள் அரைச்ச மாவு மறுநாள் பொங்குது. இட்லிக்கு மாவு அரைப்பாங்க வீட்டில், அது பொங்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த யூனிட்ல தெரிஞ்சுக்கிட்ட போற கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு இதை நம்ம யோசிச்சுக்கணும். ஓகே, கெமிஸ்ட்ரி நம்மளை சுற்றி இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஓஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம். ரைட்டா? யாருக்கா தமிழ்ல பார்த்தீங்கன்னா வாய்வழி நீரேற்று கரைசல் அப்படிங்கிறத நம்ம ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஸோ ஜஸ்ட் அந்த பிக்சரை பாருங்க. சும்மா எப்படி இது எதுக்கு சாப்பிட்டோம், இதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். அடுத்ததான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு மருத்துவர் அதை வந்து இம்பார்ட்டன்ஸை சொல்றாரு. அப்போ இறப்பு விகிதம் குறையுது. அந்த மாதிரி அகதிகளா ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போகும்போது அப்படி நிறைய பேர் இறந்தாங்க. அப்புறம் இந்த சொல்யூஷனை கொடுக்கும்போது அவங்க காப்பாற்ற, அப்போ இதோடைய அருமையை அதுக்கப்புறம் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத எல்லாம் நம்ம பார்த்தோம். ரைட்டா? ரைட். அண்டு நெக்ஸ்ட் இன்னொரு பிக்சர் காமிக்கிறேன். அந்த இன்னொரு பிக்சர்ல பாத்தீங்கன்னா அந்த ஓஆர்எஸ் எப்படி இது பண்ணுவாங்க, தயாரிப்பாங்க அப்படிங்கறத நான் போன கிளாஸ் சொன்னேன்னா, அதை வந்து ஒரு பிக்சரா பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த பிக்சர். ஹவு டு மேக் ஓஆர்எஸ் அட் ஹோம். இது நம்ம புக்கில் உள்ளது. ஒரு பிக்சரை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போதோட அந்த பிக்சர் எடுத்துக்கேன். ஸோ டேக் 1 லிட்டர் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். 1 லிட்டர் வாட்டரும் ஒரே டைம்ல குடிக்க போறது கிடையாது. பட் ஓஆர்எஸ் சொல்யூஷன் அப்படிதான் நம்ம மேக் பண்ணணும். சரியா? 1 லிட்டர் வாட்டர் எடுக்கிறோம். அப்போ என்ன பண்றோம் அடுத்து? ஹாஃப் டீஸ்பூன் சால்ட். ஒரு ஒரு டீஸ்பூன் நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாரும் வீட்லயும் யூஸ் பண்றோம். அந்த டீஸ்பூன்ல ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட்டை எடுத்துக்கிறீங்க. அப்புறம் ஆட் 6 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர். சரிங்களா? 6 டீஸ்பூன் சுகர். நீங்க ஃபுல் ஸ்பூனே எடுத்துடலாம். போன சால்ட் பார்த்தீங்கன்னா அரை தான். பட் இது வந்து ஒரு 6 ஃபுல்லா எடுத்துக்கலாம், டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர். இது எல்லாத்தையும் போடுறீங்க. போட்டு ஸ்டிர் த மிக்சர் டில் த சுகர் டிசால்வ்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னத்தனா, சால்ட் நீங்க அரை, இதுதான் 1 லிட்டருக்கு அரை டீஸ்பூன் தான் போடுறீங்க. தேக்கரண்டிங்காங்கல்ல தமிழ்ல, அவ்வளவுதான் போடுறீங்க. அது கொஞ்ச நேரத்துல கரைஞ்சிரும். பட் 6 டீஸ்பூன் நீங்க சுகர் போடும்போது கொஞ்சம் கரையறதுக்கு லேட் ஆகும். இப்போ நம்ம டீ காஃபில பார்த்தீங்கன்னா சுகர் போட்டிங்கன்னா ஹீட்டான லிக்யூட்ல கரைய லேட் ஆகும். ஒரு ஸ்பூன் வச்சு கலக்குவோம், இல்லைன்னா ஒரு டம்ளர் வச்சு ஆற்றுவோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க, அதே தான். ஸோ இந்த மிக்சரை நீங்கள் நல்லா கலக்குறீங்க. ரொம்ப பேசிக்கானது. இதை பார்த்தாலே எக்ஸாமில் அடுத்த தடவை கேட்டால் நீங்கள் எழுதலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, யாராவது ஒரு எக்ஸாம்லையோ இல்லைன்னா யாராவது அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஏப்பா ஓஆர்எஸ் பேசிக்காக எப்படிப்பா தயாரிக்கலாம் அப்படின்னா, இதை மூணு தான், மூணே மூணு தான். 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க சார்.
அரை டீஸ்பூனு சுகர், சாரி சால்ட், உப்பு எடுத்துக்கோங்க சார். 6 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் எடுத்துக்கோங்க சார். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றது அந்த 3 வேலையை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி சுகரை டிசால்வ் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா கெட் ரெடி. எது? ஓஆர்எஸ் ரெடி ஆயிடுச்சு. வாயுவில் நீரிட்டு கரைசல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ புரியுதா? ரைட். ஸோ அடுத்து இந்த பிக்சர். ஸோ இது தெரியட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் திருப்பி கட் பண்ணிட்டு திருப்பி கொண்டு, ஏன்னா சில டைம்ல ஷேர் பண்ணும்போது தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஆன்டாசிட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த இந்த டப்பாவையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் காமிக்க போற ஒரு பிக்சர்ல இதை பாருங்க. ஆன்டாசிட் டேப்லெட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கால்சியம் கார்பனேட் 1000 மில்லிகிராம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஆன்டாசிட்ஸ், சரியா? அமில நீக்கி எப்பெல்லாம் நம்ம பார்ப்போம். இது என்ன சார், எதுக்கு சார் யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் இந்த டப்பாவை பார்த்துக்கணுமே. இந்த டப்பாவில் வச்சே புரிஞ்சுக்கணுமே. இந்த டப்பாவில் டேப்லெட்ஸ் இருக்கு. ஓகே, ஓ ரைட்டு. சின்ன சின்ன இது மாத்திரை. ஓகே, கால்சியம் கார்பனேட் 1000 மில்லிகிராம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, வேற எதுக்கு யூஸ் ஆகுது? பாஸ்ட் ரிலீஃப் ஆஃப் அப்படின்னு போட்டு அடுத்து சொல்லி அதுதான் இந்த டேப்லெட் எதுக்கு யூஸ் ஆகுறதோட யூசஸை கொடுத்துருப்பாங்க. அப்செட் ஸ்டொமக், ஆசிட் இன்டைஜஷன், ஹார்ட்பர்ன், இதெல்லாம் இதுக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் என்ன சார்? மேபி நீங்க சின்ன குழந்தைங்கள இருக்கீங்க, உங்களுக்கு மேபி இந்த மாதிரி வராது. கொஞ்சம் பெரிய வயசுக்காரங்க, அப்பாவோ அண்ணனோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, நெஞ்சு கரிச்சிட்டே இருக்குப்பா. நம்ம ஆட்ல கூட வரும், நெஞ்சு ரொம்ப கரிக்குப்பா அப்படிம்பாங்க. அப்படிதானே? ஏன்னா நம்ம சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைஜஷன் ஆகுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அப்போ அவங்க சாப்பிட்ட சாப்பாடுல வந்து டைஜஸ்ட் ஆகாம என்ன ஆகும்னா அந்த, ஏன்னா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறது என்னது? ஒரு ஆசிட் தான், அமிலம் இருக்கு. அது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இந்த அமிலம் இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுது. சரியா? இல்லைன்னா வச்சுக்கோங்க, அது வேற இப்போ வெறும் தண்ணியில ஏதாவது ஒரு பொருளை போடுங்க, கரையவே கரையாது, அப்படியே இருக்கும். ஒரு ஆசிட்ல ஒரு பொருளை போட்டால் கரைஞ்சிரும். அப்போ வயிற்றுக்குள்ள அந்த ஆசிட் இருக்கு, அப்படிதானே? பட் அந்த ஆசிட் வந்து ஒரு டைல்யூட் தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட் கிடையாது, ரொம்ப வலிமை மிகுந்த கிடையாது, வலிமை குறைந்தது. ஏதோ உடல்ல நம்ம உள்ள போடக்கூடிய சாப்பாடை கரையிறதுக்கு அளவுக்கு நம்ம இயற்கை வடிவமைச்சது. பட் இந்த சரியா தூங்காம, இல்லைன்னா வேற புகைப்பழக்கம் மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, சரியா ஒர்க் அவுட் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா பரம்பரை வியாதியா வரக்கூடிய, பரம்பரை கூட வரும் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்போது நெஞ்சு கரிச்சு அடிக்கடி ஸ்டொமக்கு அப்செட் இந்த மாதிரி வார்த்தைலாம் வரும். அப்படின்னா ரொம்ப எதை சாப்பிட்டாலும். அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி மாத்திரை யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டாசிட். அதுனா என்ன? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது ஒரு பிக்சரா. ஸோ அடுத்த ஒரு பிக்சரை காமிக்கிறேன். வரிசைக்கா ஒரு 2 3 பிக்சர் இருக்கு, காமிக்கிறேன். ஒரு பிக்சரை தாண்டி வச்சுட்டு அடுத்த பிக்சரை கொண்டு வரும்போது திடீர்னு ஸ்டக் ஆகி ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நின்று, அதனால கட் பண்ணி கட் பண்ணி திருப்பி பிக்சரை காமிக்கிறேன். இது கம்பெனிலாம் விடுங்க, நம்ம எந்த எல்லா கம்பெனியும் ஏதோ ஒரு கம்பெனி தான் இருக்க போது. ஏன்னா அங்கேயும் மருத்துவர்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நன்றி தான், அப்படிதானே? ஏன்னா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கு, சில குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து லிக்யூட் ஆன்டாசிட். இப்போ நீங்க போன தடவை பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் ஒரு மாத்திரை வடிவில் இருக்கும், இது வந்து லிக்யூட். மேபி இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா விளம்பரத்துல ஏகப்பட்ட இது வரும். கடையிலே போனீங்கன்னா விதவிதமான கம்பெனியில் கொடுப்பாங்க, இதை குடிங்க கொஞ்ச நேரத்துல வயிறு வலி சரியாயிரும், நெஞ்சு வலி அப்படிலாம் விளம்பரம் ஏகப்பட்டன்னு வருது. ஸோ இது வந்து ஒரு லிக்யூடு சேஃப்ல இருக்கும். கொஞ்சம் அப்படி ஒரு அரை முடி ஒரு முடி அதுக்கேற்ற கொடுக்கறது. கூல் மின்ட் அப்படி போட்டிருப்பாங்க, அந்த ஃப்ளேவர். சரிங்களா? ஃபாஸ்ட் ஆக்டிங் ஹார்ட் பர்ன் ரிலீஃப், அது நெஞ்சு எரிச்சுன்னு சொல்றோம்ல, அதுதான் ஹார்ட் பர்ன் அடிப்பாங்க. சரியா? அது ரொம்ப எரியும். ஸோ அது வந்து டக்குன்னு இதை குடிச்ச உடனே அப்படியே சரியாகும். ஹெல்ப்ஸ் கீப் ஆசிட் டவுன் ஃபார் ஹவர்ஸ். அதாவது நம்ம உடம்புல ஆசிட் இருக்குன்னு சொன்னா அவங்க அந்த ஒரு ரெட் கலர்ல காமிக்கிறாங்க பாருங்க, அதுதான் ஆசிட். அது வந்து நெஞ்சு எரிச்சு அப்படி அப்படி மேல வரைக்கும் வரும்போது நெஞ்சு எரிச்சலா நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதை குடிக்கும் போது அந்த ஆசிட்டோடைய இதை கட்டுப்படுத்தி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணனால நம்மளுக்கு நெஞ்சு எரிச்சல் போயிடுது. இதுவும் உங்களுக்கு புரியுது. இப்போ இந்த பிக்சர்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். ஆமா சார், இது எதுவும் இருக்க, நம்ம எதுக்கும் நம்ம தான் யூஸ் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதானே? ரைட். கண்டிப்பா அதுதான் நம்ம படிக்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர். இது வந்து அடுத்த டாபிக்கா படிக்க போறோம். அதாவது ஆன்டாசிட்க்கு அப்புறம் அடுத்த டாபிக் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்டிபயாட்டிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அதுல முக்கியமா, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுல முக்கியமா இந்த பாட்டில ஒரு வார்த்தையை பாருங்க. பென் பெனிசிலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிப்பாங்க பாருங்க. அந்த வார்த்தையை தான் ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம படிக்க போறோம் நம்ம புக்ல. சரியா? அதுல நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, 25 மைக்ரோகிராம், அதெல்லாம்
அது கெமிக்கல் ரிலேட்டடா, ஓகேவா? ரைட். பட் இந்த மாதிரி ஒரு இருக்கும், இப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டாபிக்ல போகலாம். பார்த்தாச்சா? ரைட். ஓகே. ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஓஆர்எஸ் பத்தி போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல அமில நீக்கி. இப்போ நம்ம பார்த்தோமா அந்த பிக்சர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆன்டாசிட் அப்படின்னு சொல்றோம்ல, அமில நீக்கி. இதுதான் பார்க்க போறோம். அதாவது நம்ம நம்ம எல்லாரோடைய உடல்லையும் அமிலம் இருந்தாலும் அமிலத்தன்மை இருக்கனாலும், பட் அந்த அமிலம் சுரக்கிறதுல வேறுபடும். ஒருத்தர் பாடி மாதிரி இன்னொருத்தர் இருக்காது, அப்படிதானே? சோ அமிலத்தன்மை என்பது இரைப்பையில் இரைப்பையில் அதிகமாக சுரக்கும் அமிலத்தின் காரணமாக நம்மளுக்கு அதிகமாக அமிலம் சுரந்தா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. நான் ஒரு ஹிண்ட் மாதிரியே எழுதியிருக்கேன், சரியா? நமது வயிறு இயற்கையாகவே இரைப்பை நீர் அல்லது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரந்து, நான் சொன்னேன்னா உடல்ல என்ன இருக்குன்னா HCl அப்படிங்கிற அமிலம் இருக்கும், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது இருக்கும். இது உடம்பே அந்த வயிறே சுரக்கும், அல்லது இரைப்பை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சுரந்தனால தான் நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலாம் சின்ன சின்ன பீஸ், சின்ன சின்ன துகளா மாறி செரிமானம் அடைகிறது. சரியா? ஓகே. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு சரியான ஒரு பழக்க வழக்கம் இல்லை. அதாவது குடிப்பழக்கம், மது பழக்கம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ரெண்டும் ஒன்று தானே, குடிப்பழக்கம். குடிப்பழக்கம்னா லைக் இதையும் நம்ம சொல்லலாம், குடிப்பழக்கம் போக புகைப்பழக்கம், அதெல்லாம் சரியா? ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இப்போ பார்த்தாலும் சாப்பிட்ருக்கோம். ரொம்ப காரமான உணவுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவுமே அமிலமான ரொம்ப ஆயிலி ஐட்டம்ஸ் சாப்பிட்றோம். இதெல்லாம் நிறைய இருக்கு. நிறைய எப்போ பார்த்தாலும் புரோட்டா சாப்பிடக்கூடிய ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். வாரத்தில் 5 நாள் 6 நாள் கூட புரோட்டாவை வச்சு எடுத்தவங்க. அந்த மாதிரிலாம் தெரியும். அஹ், அதை நான் சொல்றேன். ஸோ கார உணவுகள், குடிப்பழக்கம், நீரிழிவு மற்றும் மன அழுத்தம் போன்றவற்றின் காரணமாக அமிலம் அளவுக்கு அதிகமாக சுரக்கும். அமிலத்தன்மை காரணமாக நமது உடல்ல அமிலம் அதிகமாக சுரந்ததுனால வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம உணவு குழாய் வழியா அது அப்படியே செல்லும். சரியா? அந்த அமிலம் சுரந்தா என்ன பண்ணும்? வயிற்று பகுதியில இருந்து நம்ம உணவு குழாய் வழியா, உணவு குழாய் எங்க இருக்கு? நம்ம நம்ம வாயில வழியா அப்படியே வயிற்று பக்கம் போகுது. அது வரைக்கும் அந்த அமிலம், ஏன்னா அதிகமா அமிலம் சுரக்கு. ஓகே. ரைட். ஸோ ஒன்று சொல்றேன்னு சொன்னேன் என்னன்னா, இந்த மாதிரி அஹ், சாப்பிட்றாங்க, ஆனா சாப்பிட்றவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் பொதுவா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். நீங்க நீங்க எல்லா சாரும் இப்படி தான் சொல்றீங்க. நல்லா அஹ், இது புரோட்டன்லாம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் குடிப்பழக்கம் மது பழக்கம்லாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்றீங்க. ஆனா இருக்கிறவங்கலாம் அப்படி நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்கும். அதை பத்தி இதே மாதிரி இதே கொஸ்டின் ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார். நான் இதான் அவரு அந்த ஒரு பேப்பர்ல படிச்சேன். அந்த பேப்பர்ல அவரு சொல்லியிருந்தார், டாக்டர் நல்லா அருமையா சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்படி ஒருத்தருக்கு இருக்கே அப்படிங்கறது மாதிரி நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பாடி, நம்மளுடைய உடல் அமைப்பு வேற. நம்ம ஆரம்பத்துல நம்மளுடைய பிறந்து வளர்ந்த போது சாப்பிடுவோம், அந்த சாப்பாட்டோடைய தன்மை இருக்கு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சாப்பிடுறோம், எந்த அளவுக்கு நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுறோம், அதெல்லாம் இருக்கு. ஸோ அது ஒன்று இருக்கு. இயல்பாவே அவங்களோட உடல் அமைப்பு இருக்கு. இது போக இன்னொன்னு என்னன்னா, இப்போ இவன் புரோட்டாவே சாப்பிட்றப்ப நல்லா என்ஜாய் பண்றோம்னு நினைக்கும். அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, கரெக்டா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அவருக்கு இப்போ சாப்பிட்றது ஒரு ஜாலியாவோ ஒரு இன்பமாவோ இருக்கலாம். ஆனா இது லைஃப்ல பின்னாடி ஒரு டைம்ல அவருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தலாம். சரியா? அது பாதிப்பை ஏற்படுத்தி தான் ஆகணும், யாரும் சொல்ல முடியாது, டாக்டராலையும் சொல்ல முடியாது. பட் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனா நம்ம அது பின்னாடி பார்க்க மாட்டோம், இன்னைக்கு நடக்கதான் மட்டும். ஓ, அவன் சாப்பிட்றான்ப்பா, சந்தோஷமா இருக்கான், ஆனா எங்க சயின்ஸ் சார் இப்படிலாம் சொல்றாரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் அவர் டாக்டர் சொல்றாரு, பிற்காலத்துல அவங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கலாம். அதனால இவருக்கு நல்லா இருக்காரு, இது நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பொதுவா நம்ம திருவள்ளுவர் சொல்ல மாதிரிதான், வேண்டாத பழக்கம் எப்பவுமே வேண்டாம், வேணுங்கிற பழக்கத்தை எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்டா கை கை பிடிச்சு கொண்டு போயிட்டு வரணும். ரைட்டா? அதனால அவன் சாப்பிட்டான், இவன் சாப்பிட்றான், அவன் சாப்பிட்றானே, நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்க கூடாது. யாருக்காலும் எந்த பாதிப்புனாலும் பின்னாடி வரலாம். அதனால நம்ம நம்ம அளவுக்கு நம்ம இதா இருந்துக்கணும். ஓகேவா?
ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க உடம்புல இருக்கிற அந்த அமிலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லெவல்ல இருக்கும். அது அதிகரிச்சுனா என்ன ஆகும்? அந்த குடல் அந்த உணவு குழாய் வழியா அது செல்லும். அப்படிதானே? ஸோ நமது வயிற்று புறநீசல்கள் வயிற்று புறநீசல்கள் பாத்தீங்கன்னா 1 முதல் 3 வரையிலான பிஹெச் பிஹெச் பத்தி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்படிதானே? அமிலத்தன்மை காரத்தன்மையை பத்தி இந்த பிஹெச் லெவல் சொல்லும். ஒரு ஸ்கேல்ல இருக்கும். பாத்தீங்களா? 7ன்னு இருந்தா அதுதான் நடுநிலை. வாட்டர் 7. அதனாலதான் அது உங்களுக்கு குடிச்சாலும் நெஞ்சு எரிச்சல்லாம் தண்ணி குடிச்சா இருக்கா நெஞ்சு எரிச்சல் வரமா வராது. ஏன்னா அது அமிலத்தன்மையும் கிடையாது, காரத்தன்மையும் கிடையாது. பட் அது கீழே குறையுது மேலே குறையுது அதுக்கு ஏத்தாப்புல அது வேலையை காமிச்சிடும். அதனால அவன் 1 முதல் 3 வரையிலான பிஹெச் கொண்ட அமிலத்தை தாங்குமாறு நம்மளுடைய வயிற்று புறணி செல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒன்று தான் 1 to 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா அமிலம். அந்த ஸ்கேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தன 7 வந்து நியூட்ரல். அப்புறம் 8 to 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து காரத்தன்மை அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அளவீடுல இந்த அளவீடு தாங்குமாறு நம்மளுடைய வயிற்று புறணி செல்கள் இருக்கு. சரியா? சோ இந்த மாதிரி டைம்ல ஓகே. அப்போ நமக்கு அமிலத்தன்மை கூடிட்டு நெஞ்செரி ஏற்படுது. அந்த மாதிரி டைம்ல நம்ம எடுத்துக்கொள்ளும் மருந்து இருக்குதான் ஆன்டாசிட்ஸ், அமில நீக்கி என்று பெயர். சரியா? அப்போ சார் ஏற்கனவே அமிலம் சொல்றாங்க. அப்ப இது பேர்லயும் அமிலம் அப்படின்னு இருக்க சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சோ அங்கதான் ஒரு இது இருக்கு கெமிஸ்ட்ரியில என்னன்னா அமிலம் காரம். அமிலத்துக்கு ஆப்போசிட் நாலு. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் பெரிய கிளாஸ் படிப்பீங்க. ஆசிட் பிளஸ் பேஸ் அப்படின்னு படிப்பீங்க. ஆசிட் பிளஸ் பேஸ்னா வாட்டர் சால்ட் இதெல்லாம் வரும். அது பின்னாடி நம்ம டீப்பா படிக்கும் போது படிக்கலாம். பட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட என்னன்னா இவருக்கு இவர் ஆப்போசிட். சரியா? அப்ப இவருக்கு ஆப்போசிட்டான ஆட்களை ஆட் பண்ணும்போது இவருடைய வீரியம் குறைஞ்சிரும், வலிமை குறைஞ்சிரும். சரியா? அப்போ ஆன்டாசிட் அப்படின்னா பேர்ல தான் அமிலம்னு இருக்கும். அது வந்து அமில நீக்கி. ஸோ அமிலம் கிடையாது. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு காரம் தான். அமில நீக்கி ஆன்டாசிட்ங்கிறது ஒரு காரம். ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான காரம் கிடையாது. பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிடையாது. வீக் தான் அதுவும். இத நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அமிலத்தை கூட சேர்க்கும் போது ஏன்னா குடிக்கும்ல சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு நியூட்ரலா ஆயிருது. ஓகே. நடுநிலைமை ஆகிறது. இப்போ புரியுதா? அமிலம் நீக்கி அப்படின்னா உடனே அமிலம் நினைச்ச கூடாது ஒரு காரம் தான். சரியா? அதே மாதிரி ஆன்டாசிட் மருந்துகளை நம்ம மாத்திரை இல்ல இப்ப பார்த்தோம்ல லிக்யூட் எதனாலும் இந்த ஃபங்க்ஷன் தான் பண்ணும் போது. சரியா? அதை உட்கொள்ளும் போது வேதிவினை நிகழ்ந்து உங்களுக்கு குறைந்த அரிக்கும் தன்மை வாய்ந்ததாக மாறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து தமிழ்ல சொன்னேன், இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். இப்போ ஆன்டாசிட் அப்படிங்கிறது நமக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸான ஆசிஸ் ஆசிஸோட ப்ரொடக்ஷன் தான் காரணம். எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட் தான் காரணம். யார் இதை ப்ரொடக்ட் பண்ண ப்ரொடியூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் ஆஃப் அவர் ஸ்டொமக். சரியா? அப்போ பொதுவாக நம்மளுடைய ஸ்டொமக்ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl அப்படிங்கிறது இருக்கும், ப்ரொடியூஸ் பண்ணும். எதுக்கு? பிகாஸ் ஆஃப் டைஜஷன். நீங்க ஃபுட்டை நம்ம சாப்பிட்றதுனா பிரேக் டவுன் பண்ணணும், ஃபுல்லாக அப்படியே முழுங்காது. அப்படிதானே? டைஜஸ்ட் பண்ணும். அப்போ இந்த பண்ணும்போது இந்த அசிசிட்டி இஷ்யூ ஏன் வருதுன்னா எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் தீஸ் ஆசிட்ஸ் அதனால தான் காரணம். இந்த நீங்க அசிட்டிக் ஃபுட் சாப்பிட்றீங்க, ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றீங்க, ஆல்கஹால், டீஹைட்ரேஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இருந்தா கூட அது வரும். சரியா? இது மாதிரிலாம் இருக்கு. அப்போ இந்த அசிசிட்டி நடக்கும்போது எக்ஸஸ் ஆசிட்டை நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸஸ் ஆசிட் ஆக்சுவலி உங்களுடைய ஸ்டொமக்ல இருந்து நம்மளுடைய அந்த உணவு குழாய் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிதானே? அப்போ நம்மளுடைய ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அந்த லைனிங் ஆஃப் யுவர் ஸ்டொமக் பிஹெச் பார்த்தீங்கன்னா 1 to 3 போட்டிருப்பாங்க. சரியா? அந்த வேலையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது இந்த அளவுக்கு தான். இதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய அசிட்டிக் இது இருக்கும், நம்மளுடைய ஸ்டொமக் இருக்கும். ஓகே. அப்போ அசிசிட்டி ஏற்படுது அல்லது ஹார்ட்பர்ன் ஏற்படுதுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு மருந்து எடுக்கீங்க. அதுதான் ஆன்டாசிட்ஸ். தட் இஸ் வீக் பேஸ். காரம் மட்டும்தானே இங்கிலீஷ் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. பேசஸ், வீக் பேசஸ். ஓகே. ஸோ
நம்ம கெமிஸ்ட்ரி படி பார்க்கும்போது ஒரு பேசஸையும் ஒரு ஆசிட்டையும் நீங்க கனெக்ட் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணும்போது நியூட்ரலைசேஷன் நடக்குது, நடுநிலைமை அடைகிறது. சரியா? அப்போ நீங்க ஆன்டாசிடை கன்சியூம் பண்றீங்க, அதாவது உட்கொள்றீங்கன்னா உடனே என்ன பண்ணும், நம்ம ஸ்டொமக்கு போய் அந்த ரியாக்ஷன் ஏற்படுத்திட்டு அந்த அசிசிட்டியை அது குறைச்சி விட்டுருது. சரியா? அந்த டைஜஸ்டிவ் அசிஸ்ட் வந்து என்ன பண்ணு லெஸ் குறைச்சியா மாறுது, டேமேஜிங்காக மாறுது. ஸோ காமனா இருக்கக்கூடிய சில ஆன்டாசிட்ஸை இப்போ எழுதுறேன். காமன் ஆன்டாசிட்ஸ்: சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இது ஒன் வேலை கேட்பாங்கப்பா என்ன, அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மெக்னீசியம் கார்பனேட் அண்ட் அலுமினியம். இது வந்து நாலாவது, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட் காமன் ஆன்டாசிட்ஸ் அப்படின்னு நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க. பெரும்பாலான அமில நீக்கிகள் அப்படிங்கிறது என்னெல்லாம் அப்படின்னா சோடியம் பைகார்பனேட். ஸோ இது வந்து இது சோடியம் பைகார்பனேட், இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. சரியா? சோடியம் பைகார்பனேட், அப்புறம் கால்சியம் கார்பனேட். இப்போ கூட நான் ஒரு பிக்சரில் காமிக்கும் போது கால்சியம் கார்பனேட்னு அது போட்டிருந்து, நான் சொன்னேன்னா அது பின்னாடி சொல்கிறேன், 1000 மில்லிகிராம் போட்டிருந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கால்சியம் கார்பனேட் போட்டது அமில நீக்கியும். புரிஞ்சுதா? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, நம்ம தமிழும் இங்கிலீஷும் ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் தான் வரப்போகுது. மெக்னீசியம் கார்பனேட்டு, அதுக்கப்புறம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. சரியா? ரைட். இப்போ உதாரணமாக என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சன் இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை நடுநிலையாக்கும் போது ஏற்பட்ட வினையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. அந்த பிக்சரை நான் இப்போ ஷேர் பண்றேன். நம்ம நம்ம புக்கில் உள்ள பிக்சர் தான். புக்கில் உள்ளதை காமிக்கிறேன். செகண்ட். சரிதா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ஒருத்தர் வந்து சாப்பிட்றாரு, அவருடைய வாய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு குழாய் அது தெரியுது பார்த்தீங்கன்னா, வயிற்று அரைக்கும் போது. ஸோ இங்கே போட்டிருக்காங்க, உணவு குழாய், வயிறு சுருங்குதல், அமில சுரப்பிகள் உணவு குழாயில் திரும்புகின்றன, உணவு குழாயில் கீழ்ப்பகுதி சுருங்குதல் அப்படிங்கிற போட்டுருவாங்க. ஓகே. ஸோ இது என்ன பண்றாங்கன்னா, என்ன என்ன எதை சொல்றாங்கன்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உணவு குழாய் வழியா போகுது, வயிற்றுக்குள்ள போகுது, அங்க அமிலம் சுரப்பிகள் இருக்கு. சரியா? அப்போ அந்த அமில சுரப்பிகள் அந்த உணவை டைஜஸ்ட் பண்ணுது. நீங்க அதிகமான கார உணவுகளோ அமிலமான உணவுகளை எடுக்கும் போது அதிகமான அமிலம், இது நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் கார சாப்பாடு, எப்ப பார்த்தாலும் அமில சாப்பாடு மாதிரி. அந்த அமில சாப்பாடுனா டேரக்டா அமில சாப்பாடு நம்ம சாப்பிட்றது கிடையாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல சொல்லலாம். ஆயிலி ஐட்டம்ஸ், ஸ்பைசி ஐட்டம்ஸ், இதெல்லாம் சாப்பிடும் போது, ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது, ஸோ அதிகப்படியான அமிலங்கள் சுரக்க ஆரம்பிச்சிருது. உடனே அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவு குழாய் வழியாவே மேலே அப்படி ஏற ஆரம்பிச்சிருது. ஓகேவா? அப்படி மேலே ஏற ஆரம்பிச்சோடனே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அப்படியே நெஞ்சு பக்கம் வரைக்கும் வந்தாலும் அது நம்மளுக்கு எரிச்சல் தானே, அப்படியே நம்மளுக்கு அரிக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை தான் அந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ம் என்ன சொல்லியிருக்கேன்னு புரிஞ்சு வச்சா? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு வந்து ஒரு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எடுத்தாலும் நம்ம உடம்புல இருக்க அந்த வயித்துல இருக்க ஹச்சிசல் கூட அது வந்து நியூட்ரலைஸ் ஆயிருது. சரியா? நியூட்ரலைஸ் ஆயிடனோடனே நம்மளுக்கு வந்து ஓகே, அந்த நெஞ்சு எரிச்சல் வராம அந்த ஆசிட் அப்படி ரைஸ் ஆகும். இது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி அப்படியே டவுன் பண்ணிடுது. ஓகே, இதை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டாபிக் நம்ம போக போகிறோம். அடுத்த டாபிக் என்னன்னா ஆன்டிபயாட்டிக்.
இந்த ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தமிழ்லையும் ஆன்டிபயாட்டிக் தான் போட்டிருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரம்பத்துலனா கொஞ்சம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன காயங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய இறப்பை வந்து உண்டாக்கி இருக்கு. ம். ஏன்னா அவங்களுக்கு ரீசனே தெரியாது. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 2 நாள் காய்ச்சல் இருக்கு அப்படின்னா ஆஸ்பத்திரி போனோடனே அவங்க சொல்லுவாங்க, இந்த டெஸ்ட் எடுப்பா அப்படிம்பாங்க, பிளட் டெஸ்ட் எடுப்பா அப்படிம்பாங்க, இதை கொடுத்து பாரு அதை கொடுத்து பாருமாங்க. அப்புறம் அது சரியா இல்லையா, அப்புறம் அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் போவாங்க. அப்போ ஒரு ஒரு நோயை வந்து ஐடென்டிஃபை ஓகே இது எதனால வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மகிட்ட விதவிதமான நேம்லாம் இருக்கு. இப்போ கொரோனா அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பட் சில நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒருத்தர் இருக்காருன்னா அவங்களுக்கு வந்து அது தெரியாது. எதனால வந்ததுன்னு தெரியாது. அப்படிதானே? ஏன்னா நம்ம அப்படிதானே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வரோம். அண்ட் இன்னும் ஈவன் நான் அன்னைக்கு கூட ஒரு கதையில சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது நாடோடி இனமா நம்மலாம் வாழ்ந்திருக்கோம். முற்காலத்தில் அங்கேருந்து தானே வந்திருக்கோம். நாடோடி இனமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேட்டையாட போவாங்க. வேட்டையாட போகும்போது அவங்களுக்கு வந்து இந்த மழை வெள்ளம் இதை பார்த்தாலும் பயமா இருக்கும். ஏன்னா விலங்குகளை அவங்க வேட்டையாட போனா நல்லா ஒரு ஃப்ரீயா போய் வேட்டையாடணும். அப்போ மொத்தம் மழை வந்துட்டோ இல்லைன்னா அப்போ மொத்தம் வெள்ளம். ஏன்னா வெள்ளம்லாம் திடீர்னு அடிச்சு புரண்டு வரும். அப்படிதானே? அந்த வெள்ளம் வந்துட்டா இதெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போல்லாம் அவங்க வந்து இந்த இந்த இடி மின்னலாம் பார்த்து பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னா அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அந்த மக்கள் இது வந்து நம்மளுடைய எதிரி. ஆ, எதிரி தான் நம்மளை வந்து இப்படி ஒரு ஒரு சவுண்ட் விட்டு நம்மளை இது பண்றான், பயமுறுத்துதான். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உணவை வந்து அவன் எடுத்துக்கிட்டு தான் அப்படிங்கிறத நினைச்சாங்க. சரியா நினைச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்தால அவனை வந்து சமாதானப்படுத்த தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அவனு பூஜைகள் பண்ணுவாங்க. அப்புறம் பலியிடுவாங்க. ஓகே நீ வந்து இந்த இதை எடுத்துக்கப்பா, என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி. இப்போ கூட சில கண்ட்ரீஸ்ல சில சில இடத்துலலாம் உண்டு. ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அதை பண்றது பண்ணுவாங்களா அதெல்லாம். அதெல்லாம் நம்ம அந்த காலத்துல அப்படி இருந்தது சொல்றேன். சரியா? ஸோ அந்த அதே மாதிரி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நோய்க்கு கூட நமக்கு தெரியாது, மருந்து போட மாட்டோம், மருந்தே தெரியாது. அப்படிதானே? எதுவுமே என்ன நடக்குன்னே தெரியாது. அதனால இறப்பு அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நுண்ணுயிர் கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் நடந்துச்சு. நுண்ணுயிர் கொல்லி இதுதான் அந்த நிலைமைய ரொம்ப ரொம்ப மாத்திட்டு. ஓகே, ages ago there was a time where even a small infected wound can cause death in the human beings. ஓகேவா? அப்போ ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிற இதை கண்டுபிடிக்கும் போது தான் இதுதான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு நுயிர்கொல்லி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ஸோ நவ் armed with the antibiotics, many deadly infectious diseases can be tackled, which once mean to cause serious illness and death அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா இந்த நுண்ணுயிர்கொல்லி மருந்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அஹ், மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய சில தொற்று நோய்களை கூட இதால நம்மளால குணப்படுத்த முடிஞ்சுது. ம். ஓகே. நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் இருந்து வைக்கின்றன அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது எப்படி ஆக்சுவலி இந்த இதுமே கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து எய்ம் பண்ணி கண்டுபிடிக்கல. இது வந்து கண்டுபிடிக்கும் போது எதர்ச்சியா கண்டுபிடிச்சதுதான், எதிர்பாராத விதமா கண்டுபிடிச்சதுதான். 1928 முக்கியமான ஒரு டாக்டர் அலெக்சாண்டர் பிளெமிங் அவர் இவர் பேரை அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது உங்க ஸ்கூல்ல வந்து கட்டுரை போட்டி இல்ல பேச்சு போட்டி அப்படின்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இவரை பத்தி சொல்லுவாங்க. அப்படிதானே? யார் தெரிஞ்சிருக்கும். பிரிட்டிஷ்காரர் அவரு. இந்த பிரிட்டிஷ் நுண்ணுயிரியால தான் நிமோனியா, தொண்டை வலி போன்ற பல நோய்களுக்கு காரணமான ஒரு வைரஸ் நேம் எழுதுறேன். இப்படிங்கிற ஒரு பாக்டீரியா நேம் ஸ்டேஃப்ளோகாக்கஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க. அந்த பாக்டீரியாவை அதற்குண்டான பாக்டீரியா வளர்த்துறதில், ஏன்னா பாக்டீரியாவையும் வளர்ப்பாங்க நம்மளுக்கு பயாலஜி லேப்லலாம் பார்க்கும்போது சில இதெல்லாம் அவங்க வளர்ப்பாங்க. அடுத்தனா
ஸோ அந்த பாக்டீரியா வளர்த்தல் பாக்டீரியல் கல்ச்சர் பாக்டீரியா வளர்ப்பதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அப்படி மேற்கொள்ளும் போது அவர் பயன்படுத்த அந்த மேசையை வந்து சுத்தம் செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டு அவர் வந்து ஹாலிடேக்கு போயிட்டார். ம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாராரு. வந்து பார்க்கும்போது அந்த அந்த டேபிள் துடைக்காம விட்டுருந்தாருல அந்த டேபிள், பாக்டீரியா வளர்த்ததில் பூஞ்சைகள் சிறு ரொட்டி வடிவில் வளர்ந்ததை கண்டுபிடிக்கிறார். பாக்டீரியா வளர்த்துறதுல பூஞ்சைகள் இருக்கு. ம் அப்போ உடனே அவரு நுண்ணோக்கி எடுக்கிறாரு. எடுத்து அந்த பாக்டீரியா வளர்த்துறத பார்க்கறாரு. எந்த பாக்டீரியாவும் வளர்ச்சி அடையலை. அஹ் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பூஞ்சைக்கு பாக்டீரியாவை கொல்லக்கூடிய சக்தி உள்ளது அப்படிங்கிறத முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சார். ஏன்னா மற்ற பாக்டீரியாலாம் வளரல. அப்போ இந்த பூஞ்சை என்ன பண்ணுதுன்னா பாக்டீரியாவை கொன்னு இருக்கு அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த அவர் கண்டுபிடிக்கிறார். சரியா? சோ தன்னுடைய பரிசோதனையில் ஒரு 3 பேரை சொல்லியிருப்பாங்க. அந்த பேரை நான் எழுதுறேன். ஸ்ட்ரீட்டோபகாஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் மெனிங் கோகாகாஸ், அப்புறம் டிப்த்ரியா டிப்த்ரியா பேசிலஸ். சரியா? இந்த மாதிரி ஒரு 3 பேர் போட்டிருப்பாங்க. இந்த இதெல்லாம் பாக்டீரியாவோட நேம். ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவோட நேம். சரியா? இந்த பாக்டீரியா இந்த பாக்டீரியாவை அவர் ஈடுபடுத்துறார். இறுதியில பென்சிலின் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சையானது பாக்டீரியாக்களை அழிக்கின்றது என்பதை கண்டுபிடித்தார். இந்த பேர் என்ன பேரு? பெனிசிலியம் நொட்டேட்டம். பென்சிலின் நொட்டேட்டம். சரி. பென்சிலின் நொட்டேட்டம். சரி. ஓகே. நொட்டேட்டம் அப்படிங்கிற இந்த பூஞ்சை, இது பூஞ்சையோட நேம். சரியா? இந்த பூஞ்சையானது இந்த பாக்டீரியாவை அழிக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஏன்னா பாக்டீரியா அழிக்கிறது தானே நமக்கு தேவை. ம் அதுதான் முக்கியமான விஷயத்த வந்து அவர் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ 1928 இந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான். அவர் வந்து அலெக்சாண்டர் ஃபிளெமிங் அவர் தான் அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஸ்டெஃபோஃபிளாக்கஸ் அந்த பாக்டீரியா பத்தி. அப்போ அவர் வந்து அந்த டேபிள சுத்தம் பண்றதுல அப்புறம் அவர் ஹாலிடே லீவுக்கு போறாரு. இந்த டிஸ்கஸ் ஹேப்பன்ட் while he was culturing the bacteria and the nutrition ager media in a petri dish அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆ? கொஞ்ச நாளுக்கு வந்ததுக்கு அப்புறம் he returned back. He observed the growth of mold, அதாவது kind of common fungus which grows on a style பிரெட் ஆர் சீஸ். அந்த பிரெட்லலாம் வாழக்கூடிய சில பூஞ்சைகள் அதோடைய நேம். காமனான ஒரு ஃபங்கஸ் தான் இது. அதுல இருக்க அந்த பாக்டீரியா வளர்த்துறதுல பேக்டீரியா டிஷ் அப்படிங்கிற அந்த இடத்துல. அப்போ இந்த பாக்டீரியால growth இல்ல. There was no bacterial growth surrounding the mold, which indicated that something in the mold had prevented the growth of bacteria in the culture medium. அப்போ அந்த மோல்ட்ல ஏதோ ஒன்று இருக்கு. அதுதான் அந்த பாக்டீரியா வளராம தடுக்குது. ஸோ ஃபர்தர் ரிசர்ச் பண்றாரு. ஃபிளமிங் ஐடென்டிஃபைட் தட் the mold juice was capable of killing the wide variety of harmful bacteria such as நம்ம இங்க போட்டிருக்கோம்ல ஸ்ட்ரீட் ஆஃப் டோட்டாகஸ், மெனிங்கோகாகஸ் அண்ட் டிப்த்ரியா பேசிலஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல அதில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாவை அது கில்லிங் பண்ணுது, அழிக்குது அப்படிங்கிறத அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார். சரியா? ஸோ அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின். ஸோ இதில் அந்த பூஞ்சோட நேம் அதில் உள்ளது நேம் தான் பெனிசிலின் வாஸ் டிஸ்கவர்டு. Fleming named the mold Penicillin notatum, from which the antibiotic penicillin was isolated. ஆனா Fleming was not the first using the molds and other living microorganisms to treat infections. சரியா? அதுக்கு முன்னாடியே தௌசண்ட்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆன்சென்ட் எஜிப்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை பத்தி ஒரு சின்ன ரிசர்ச்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து பட் நம்ம இப்போதைக்கு நேம் வந்து இவரை தான் சொல்லுவோம், அலெக்சாண்டர் ஃபிளெமிங் தான் சொல்லுவோம். சரியா? ஓகேவா? ரைட். ஸோ உலகிலுடைய முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து அப்படின்னா என்னது? பென்சிலின் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது. ஓகேவா? பென்சிலின் நொட்டேட்டம் இது பூஞ்சை நேம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருக்கேன், இது பூஞ்சை நேம்.
இதுல இருந்து முதல் ஆன்டிபயாட்டிக் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? ஃப்ளெமிங் வந்து தொற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்பே, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே தொற்று நோய்களை குணப்படுத்துவதற்கு முதலாக பூஞ்சை பயன்படுத்தப்படுது என்பதற்கான சான்றுகள் இருக்கு. எடுத்துக்காட்டாக, பண்டைய எகிப்தியர்கள் பாதிக்கப்பட்ட காயங்களுக்கு ரொட்டி பூஞ்சை பயன்படுத்தினார்கள். பண்டைய கிரேக்கர்களிடையும் செர்பியாவிலும் இந்தியாவிலும் இது போன்ற சிகிச்சை முறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. அப்ப அவங்களாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி. இவர் ஏதோ ஸ்டடிஸ் பண்ணி ஏதோ ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சாலும், ஆனா அதுக்கு முன்னாடியே எகிப்தியர்களும் இந்தியர்களும் கிரேக்கர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். அப்ப அவங்க ஏதோ ஒரு என்ன விஷயம் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுது, எப்படி படிச்சாங்க, எல்லாமே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அப்படிதானே? ஸோ அது சிறிதளவே பயனுள்ளதாக இருந்த போதிலும், நவீன காலங்களில் நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகளின் மூலம் பல சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத பிடிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பாக்டீரியா நேம், பூஞ்சை நேம், உலகத்துடைய ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் நேம் எல்லாத்தையும் நீங்கள் இந்த கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பென்சிலின் அப்படிங்கிற அந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்ச அப்புறம் இரண்டாம் உலகப் போர்ல நிறைய காயமடைந்த வீரர்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதனால நிறைய பேர் அந்த காயம் கியூர் ஆக பார்க்குறாங்க, இறப்பு விகிதம் குறையுது. முதலாம் உலகப் போர்ல பாக்டீரியாவால் ஏற்படுத்தக்கூடிய நிமோனியா அப்படிங்கிற அந்த நோய், தொற்று நோய், சரியா, நிமோனியா அப்படிங்கிற தொற்று, அது வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு 18 வந்து இரண்டாம் உலகப் போர்ல ஜஸ்ட் 1% வந்துட்டு. முதல் உலகத்தில் 12% இருந்து அந்த நிமோனியா அப்படிங்கிற தொற்று நோயால் ஏற்படக்கூடிய இறப்பு. ஆனா இரண்டாம் உலகப் போர்ல வெறும் 1% தான். சரியா? 1% குறைவாக இருக்கு. ஸோ அது காரணம் என்னது? இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணாம காரணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் இந்த டாபிக்ல போட்டிருப்பாங்க. இயற்கையான ஆன்டிபயோட்டிக் இருக்கு, செயற்கையான ஆன்டிபயோட்டிக்களும் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. அதோடைய வீரிய அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க. வேற வேற நோய்களுக்கு அதை யூஸ் பண்றாங்க. குறைந்த விலைகளுக்கு இன்று வந்து மக்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து எதை பத்தி பார்க்கலாம்னா, வலி நிவாரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம வலி நிவாரணி எல்லாருமே யூஸ் பண்ணி, இப்போ கை கால் வலிக்குனா ஏதோ மாத்திரையோ இல்லை ஆயின்மெண்ட்டோ யூஸ் பண்ணுவோம். அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு நடத்தின என்ன அப்படிங்கறத ரீகால் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓஆர்எஸ் அப்படிங்கறத அதை ரீகால் பண்ணோம். அடுத்து நான் போன கிளாஸ் படிச்ச அந்த டீஸ்பூன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேணா சுகர், எவ்வளோ வேணா சால்ட்னு சொல்லிட்டு, உப்பு, சீனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுவும் நல்ல டாபிக். நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா ஆன்டிபயோட்டிக், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட். நம்ம உடல்ல ஆசிட் எப்படி இருக்கு, ஏன் அதிகமாக சுரக்கு, அதை நியூட்ரலைஸ் பண்ண நடுநிலையாக்க காரத்தன்மையானது அந்த ஆன்டாசிட் மருந்தாகவோ மாத்திரையாகவோ டேப்லெட்டாகவோ இல்லைன்னா லிக்விடாகவோ யூஸ் பண்ணோம். அதுங்கிற பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் முதல் ஆன்டிபயோட்டிக் அந்த மருந்து, அதை நம்ம பேரை பார்த்தோம். பூஞ்சையோட நேம் பார்த்தோம். அந்த பூஞ்சை தான் பாக்டீரியாவை அழிக்கு அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த அலெக்சாண்டர் பிளமிங் கண்டுபிடிச்சாரு. அவருக்கு முன்னாடியே பல நாடுகளை அதாவது இந்தியா, கிரேக்கர்கள், எகிப்தில் கண்டுபிடிச்சாங்க அப்படிலாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். டவுட் இருந்தீங்களா? சரிப்பா, கிளாஸ் என்ன செய்த? வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.